இசை ஞானிக்கு மகளாக பிறந்த பவதாரிணியின் இசை ஞானத்தை பற்றி விவரிப்பது பொருத்தமாக இருக்காது என்றாலும் தனித்துவமான குரலில் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்த பவதாரிணி பாடிய பாடல்களை பற்றி எழுதாமலும் இருக்க முடியாதுதான். தந்தை, அண்ணன், தம்பி, குடும்பத்தில் அனைவரும் இசை ஜாம்பவான்கள் என்றாலும் குறைந்த அளவிலேயே பாடல்களை பாடியுள்ளார் பவதாரிணி. ஆனால் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ரகம்தான். பவதாரிணி பாடகியாக என்ட்ரி கொடுத்தது ராசையா படம்தான். தனது தந்தை இளையராஜா இசையில் உருவான காதல் வானிலே பாடலில் பாடும் நிலா எஸ்பிபியுடன் டூயட் பாடி அசத்து இருந்தார் பவதாரிணி. பெரும்பாலும் எஸ்பிபியுடன் டூயட் பாட பல நுணுக்கங்கள் தேவை. ஆனால் அவற்றை தனது முதல் பாடலிலேயே நிரூபித்து காட்டியவர்தான் பவதாரிணி. இதே படத்தில் பாடகர் அருண்மொழியுடன் சேர்ந்து மஸ்தானா மஸ்தானா என ஜாலியாக பாடி ரசிக்க வைத்திருப்பார் பவதாரிணி. பின்னர் பாரதி படத்தில் தந்தை இளையராஜா இசையில் மயில் போல பொண்ணு ஒன்னு என அசால்ட்டாக பாடி சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை பெற்றார். நடிகர் விஜய்க்கு திருப்புமுனையாக அமைந்த காதலுக்கு மரியாதை படத்தில் 3 பாடல்களை பாடியுள்ளார் பவதாரிணி. அந்த படத்தில் நடிகை ஷாலினியை அண்ணன்கள் அன்பு மழையில் நனைத்தது போல நிஜத்தில் சகோதரன்களின் அன்பில் வாழ்ந்த பவதாரிணி கொடுத்த சங்கீத திருநாளோ பாடல்தான் ஷாலினியின் இன்ட்ரோ பாடல். இன்று வரைக்கும் ஒரு தலை காதலர்களின் சங்கீதமாக இருக்கும் என்னை தாளாட்ட வருவாளோ பாடலின் ஹம்மிங் பாடியதும் பவதாரிணி தான். பார்த்திபனின் அழகி படத்தில் வரும் டமக்கு டமக்கு பாடலை பவதாரிணி பாடியிருப்பது படத்தில் வரும் காட்சிகளுக்கும் அவ்வளவு அழகாக பொருந்தும். ராமன் அப்துல்லாவின் என் வீட்டு ஜன்னல் எட்டியன் பாக்குற என்ற பாடலும் பவதாரிணி டூயட் லிஸ்டில் டாப் கேட்டகரி தான். சூர்யா ஜோதிகா ஜோடி போட்டு நடித்த பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஜோதிகாவின் தவிப்பை தனது பாட்டிலேயே வெளிப்படுத்தி அசத்து இருப்பார் பவதாரிணி. விஜயின் பிரெண்ட்ஸ் படத்தில் வரும் தென்றல் வரும் வழியே பூக்கள் அறியாதே பாடலில் தென்றல் வீசியது போல இருக்கும் பவதாரிணியின் குரல். 90s கிட்ஸுகளின் காதல் ராகங்களில் ஒன்றான தாலியும் தேவையில்லை நீதான் என் பொஞ்சாதி பாடலுக்கு பவதாரிணி பிளேலிஸ்டில் தனி ரசிகர்களே உண்டு. தனம் படத்தில் வரும் அந்த மெல்லிய குரலுக்கு சொந்தக்காரரும் பவதாரிணி தான். ஒரு நாள் ஒரு கனவு படத்தில் காற்றில் வரும் கீதமே பாடல், அஜித்தின் தீனா படத்தில் வரும் நீ இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை பாடல், மங்காத்தா படத்தில் வரும் ரொமான்டிக் பாடலான நீ நான் பாடல், அநேகன் படத்தில் வரும் ஆத்தாடி ஆத்தாடி என பவதாரிணியின் திகட்டாத பிளேலிஸ்டை அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு ஏன், சமீபத்தில் சிம்பு நடித்து வெளியான மாநாடு படத்தின் மெஹருசேலா பாடலை கூட பவதாரிணி தான் பாடியுள்ளார். 4 வரிகளாக இருந்தாலும் மொத்த பாடலின் அடிநாதம் போல இருக்கும் இந்த வரிகளும் பவதாரிணி பாடியதுதான். தமிழ் மட்டுமல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, கன்னட மொழிகளிலும் பாடியுள்ள பவதாரிணி இசையமைப்பாளராகவும் இருந்தார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு சமீபத்தில் தான் 3 படங்கள் கமிட்டாகி பவதாரிணி இசையமைத்து வந்தார். ஆனால் விதி வலியதோ என்னவோ அதற்குள்ளாக பவதாரிணி மரணம் நிகழ்ந்து இளையராஜா குடும்பத்தை சோக கடலில் மூழ்கடித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.